இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் புணர்ச்சி. புணர்ச்சி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சேர்த்தல் அப்படின்னு அர்த்தம். இந்த புணர்ச்சி இலக்கணத்தில் ரொம்ப முக்கியமான பார்ட்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தமிழ் எழுத்தை சேர்த்தெழுதுறதும் பிரித்தெழுதுறதும் இந்த புணர்ச்சியோடைய விதியைப்படி தான் நம்ம யூஸ் பண்ணி எழுதுவோம். இது ரெண்டு வகையாக சொல்லுவோம். ஒன்று இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சினா அந்த வார்த்தைகள் அப்படியே நம்ம சேர்த்தெழுதுறது தான் இயல்பு புணர்ச்சி. அதில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. அதே விகார புணர்ச்சி அப்படிங்கிறது ரெண்டு விஷயத்தை நம்ம சேர்த்து எழுதும் போது இடையில ஏற்படுற மாற்றம் தான் நம்ம விகார புணர்ச்சின்னு சொல்லுவோம். அந்த மாற்றம் மூன்று வகையாக சொல்லலாம். ஒன்று தோன்றல், கெடுதல், திரிதல். தோன்றல்னா அதாவது புதிதாக ஒரு லெட்டர் உருவாகிறது. கெடுதல்னா இருக்கிற லெட்டர் மறைஞ்சு போகிறது. திரிதல்னா ஒரு லெட்டருக்கு பதிலாக இன்னொரு லெட்டராக திரிஞ்சு போகிறது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. தோன்றலுக்கு திருக்கூட்டல் குரல், திருக்குறள். இங்கே இக்குங்கிறது புதுசாக உருவாகி இருக்கிறது. அதே கெடுதல் பாருங்க. மரம் கூட்டல் வேர், இதில் இம் போய் மரவேர் ஆயிருக்கு. திரிதல்னா பல் கூட்டல் பொடி பற்பொடி. இப்போ இங்கே இர்ரா மாறி இருக்கிறது. இதுதான் திரிதல். ஸோ இயல்பு புணர்ச்சினா இயல்பாகவே அப்படியே எழுதுறது. விகார புணர்ச்சியும் பொழுது ஒன்றா தோன்றல் நடக்கலாம், இல்லைனா கெடுதல் நடக்கலாம், இல்லைனா திரிதல் நடக்கலாம். இந்த புணர்ச்சி அப்படிங்கிற டாபிக் நம்ம போய் நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில டேர்ம்ஸ்க்கு நம்ம மீனிங் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நிலைமொழி, வருமொழி, ஈற்று, முதல். நிலைமொழி அப்படின்னா என்ன? இப்போ வாழை கூட்டல் மரம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் நிலைமொழி. ஃபஸ்ட்டு இருக்க வேர்டு தான் நிலைமொழி, ரெண்டாவது இருக்கிறது தான் வருமொழி. நிலைமொழி அப்படிங்கிறது முதல்ல இருக்க வார்த்தை, வருமொழி அப்படிங்கிறது ரெண்டாவது இருக்க வார்த்தை. ஈற்று அப்படின்னா இறுதி எழுத்துன்னு அர்த்தம். இப்போ நிலைமொழி ஈற்று அப்படின்னா நிலைமொழியில் இருக்க இறுதி எழுத்து அப்படின்னு அர்த்தம். முதல் அப்படின்னா முதல் எழுத்துன்னு அர்த்தம். இப்போ வருமொழியில் முதல் எழுத்து அப்படின்னா ரெண்டாவது வார்த்தையில் இருக்க முதல் எழுத்து அப்படின்னு அர்த்தம். ஸோ நிலைமொழினா ஃபஸ்ட்டு டேர்ம், வருமொழினா ரெண்டாவது டேர்ம், ஈற்றுனா லாஸ்ட்டு லெட்டர், முதல்னா ஃபஸ்ட்டு லெட்டர் அப்படின்னு அர்த்தம். நன்னூலில் சில இலக்கண வரிகள் எழுதியிருப்பாங்க. அதுவும் புணர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான வரிகள். அதுவும் தெரிஞ்சாலும் நம்மளால் ஈஸியாக புணர்ச்சியை ஹேண்டில் பண்ண முடியும். அந்த வரிகளையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஈ ஐ வழி எவ்வும், ஏனைய வழி வவ்வும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும். உடல் மேல் உயிர் வந்தொன்றுவது இயல்பே, இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும். தனிக்குறில் முன் உயிர் வரின் ஒட்டு இரட்டும். இது எல்லாமே நம்ம படிக்கும்போது கஷ்டமாக இருந்தாலும் நம்ம அந்த புணர்ச்சி போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு புணர்ச்சியிலையும் இந்த லைன்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம புணர்ச்சிக்குள்ளே போகலாம். உயிரீற்று புணர்ச்சி. உயிரீற்று புணர்ச்சியை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா உயிர் ஈறு கூட்டல் வல்லினம் அப்படின்னு எழுதலாம். உயிர் ஈற்றுனா நிலைமொழி ஈற்று. அதாவது புணர்ச்சி அப்படிங்கிற கான்செப்ட் வந்தாலே நிலைமொழி ஈற்று, வருமொழி முதல் அப்படின்னு அர்த்தம். இந்த ஒரு கான்செப்டில் மட்டும்தான் நம்மளால் புணர்ச்சியை ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ இங்கே நிலைமொழி ஈற்றில் உயிர் ஈராக இருந்து வருமொழி முதல்ல வல்லின எழுத்து இருந்ததுன்னா எப்படி புணர்ச்சி ஆகும் அப்படிங்கிறதான் உயிர் ஈற்று புணர்ச்சி. அப்போ நிலைமொழி ஈற்றில் உயிர் எழுத்து இருக்கணும். இப்போ இங்கே எக்ஸாம்பிள் பலா கூட்டல் சுவை. இந்த லாவை நம்ம பிரித்தோன்னா இல் கூட்டல் ஆ அப்படின்னு வரும். அப்போது நிலைமொழி ஈற்றில் இறுதி எழுத்து ஆவா இருக்கு. வருமொழி முதல்ல வல்லின எழுத்து இருக்குங்கிறாங்க. அதே மாதிரி இங்க வல்லின எழுத்து இருக்கு. நிலைமொழி ஈற்றுல உயிரெழுத்தும் வருமொழி முதல்ல வல்லின எழுத்து இருந்ததுன்னா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்னன்னா உயிரெழுத்தும் வல்லின எழுத்தும் இருந்ததுன்னா அந்த வல்லின எழுத்துக்கு நிகரான ஒரு வல்லின மெய் ஏற்படும். அதான் கசதப மிகும் சொன்னாங்க. அதே மாதிரி வல்லின எழுத்து மிகும். இப்போ பலாச்சுவை அப்படின்னு அது மாறி இருக்கு. இதான் உயிர் ஈற்று புணர்ச்சி. அடுத்தது
உடம்பெடும் மெய் புணர்ச்சி. உடம்பெடும் மெய் அப்படிங்கிறத எப்படி எழுதலாம்னா, உயிர் ஈறு கூட்டல் உயிர் முதல். அதாவது நிலைமொழி இறுதியில உயிர் ஈரா இருக்கணும், வருமொழி முதல்ல உயிர் முதலா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிலைமொழி ஈற்றிலையும் உயிரெழுத்து இருக்கணும், வருமொழி முதல்லையும் உயிரெழுத்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள், குணம் அழகி அப்படின்னு எடுத்துக்கோங்க. குணம் கூட்டல் அழகி அப்படின்னு இருக்கு. இது இம் விகுதிப்படி, மகர ஈற்று புணர்ச்சிப்படி இம் கெட்டு போய் தான் குண கூட்டல் அழகின் மாறி இருக்கும். இது உங்களுக்கு இந்த இடத்துல புரியாது. இந்த இம் மகர ஈற்று புணர்ச்சியில தான் புரியும். இப்போ இங்க குண கூட்டல் அழகின் இருக்கு. நல்லா பாருங்க, இறுதி எழுத்து நிலைமொழி ஈற்றெழுத்து இறுதி எழுத்துல இன் கூட்டல் ஆன் இருக்கு, உயிர் எழுத்து இருக்கு. அதே மாதிரி வருமொழி முதல்லையும் ஆ உயிர் எழுத்து தான் இருக்கு. ஆவும் புணருமா? புணராது. ஒரு மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் இருந்தாதான் புணரவே செய்யும். இங்க ரெண்டுமே உயிர் எழுத்துக்களா இருக்கு. உயிர் எழுத்துக்களா இருந்தது அப்படின்னா, அதாவது நிலைமொழி ஈற்றிலையும் முதல் எழுத்து, வருமொழி முதல்லையும் உயிர் எழுத்தா இருந்ததுன்னா இ ஐ வழி யவ்வும் ஏனைய வழி வவ்வும் அப்படின்னு நம்ம ஒன்று படிச்சிருப்போம். அதாவது நிலைமொழி ஈற்றெழுத்து நிலைமொழி இறுதியில் வர உயிரெழுத்து இ ஐயா இருந்தா இவ்வுன்னு இடையில சேர்க்கணும். அப்படி இ ஐ இல்லாமல் வேற எந்த லெட்டர் இருந்தாலும் இவ் சேர்க்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆங்கிறது இ ஐ இல்லை, மிச்சம் இருக்க லெட்டரில் தான் வரும். அப்போது குணம் கூட்டல் ஏனைய வழி வவ்வும், மிச்சம் இருக்க எல்லா லெட்டருக்கும் இவ்வு தான் யூஸ் பண்ணணும். அப்போ இவ் கூட்டல் அழகி. இப்போ இது ஒரு மெய்யெழுத்து, இது ஒரு உயிரெழுத்து, ரெண்டும் புணரலாமா? புணர்ந்ததுன்னா இவ் கூட்டல் ஆ வா, குணவழகி அப்படின்னு மாறிடும். அடுத்தது மெய்யீற்று புணர்ச்சி. மெய் ஈற்று புணர்ச்சினா அது ரெண்டு வகையாக பிரிக்கலாம். மெய் ஈற்று கூட்டல் உயிர் முதல், ரெண்டுமே மெய் ஈற்று கூட்டல் உயிர் முதல் தான். ஆனால் அந்த மெய் ஈற்றுங்கிறது இதுலேயும் சின்ன வேறுபாடு இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் மெய் ஈற்று கூட்டல் உயிர் முதல். மெய் ஈற்று அப்படின்னா என்ன அர்த்தம்? நிலைமொழி ஈற்றெழுத்தில் மெய் எழுத்து வரும்னு அர்த்தம். அதே உயிர் முதல்னா வருமொழி முதல்ல உயிர் எழுத்து வரும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்க இருக்க மெய் ஈற்று எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நெடில் எழுத்து அடுத்து, அதான் நெடில் எழுத்து அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட எழுத்து. ஒன்னா நெடில் எழுத்து. நெடில் எழுத்துனா என்ன சொல்லியிருக்கேன்? நீண்ட ஓசையுடன் ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஆ ஈ ஊ ஐ ஏ ஔ இது எல்லாமே நெடில் எழுத்துக்கள் தான் வரும். இது கூட சேர்ந்த மெய் எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்களாக தான் இருக்கும். அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள், ஒன்றா ஒரு நெடில் எழுத்து கூட ஒற்று வரும், இல்லைன்னா ரெண்டு எழுத்துக்கள், ஒன்றா ரெண்டு குறில் எழுத்துக்களாக இருக்கலாம், இல்லைன்னா ரெண்டு நெடில் எழுத்துக்களாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த ஒன்றா ரெண்டு மேற்பட்ட எழுத்துக்கள், இல்லைன்னா ஒரு நெடில் எழுத்து கூட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள், பால் கூட்டல் ஆடை. பால். இப்போ பால்ங்கிறது என்னது? இல். லாஸ்ட் எழுத்து ஒற்றா இருக்கு, மெய் எழுத்தா இருக்கு. அதே மாதிரி வருமொழி முதல்ல ஆ உயிர் முதலா இருக்கு. இது ரெண்டும் சேரும்போது என்னாகும்? உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே அப்படின்னு நம்ம ஒரு நன்னூல் விதி படிச்சிருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உடல்ங்கிறது என்ன அர்த்தம்? மெய் எழுத்துன்னு அர்த்தம். உயிர்ங்கிறது என்னது? உயிர் எழுத்துன்னு அர்த்தம். இது ரெண்டும் சேர்ந்தாதான் நம்மளுக்கு என்னாகும்? லெட்டர்ஸே உருவாகும். அந்த மாதிரி தான் உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி பாலாடை இல் கூட்டல் ஆ லாவாயி வந்துடும். இதே இன்னொன்று இருக்குது. இன்னொன்று என்னென்னா, தனிக்குறில், வெறும் தனிக்குறில் எழுத்து கூட ஒற்று வந்திருந்தா, வெறும் ஒரே ஒரு தனிக்குறில் எழுத்து கூட ஒற்று வந்திருந்தா ப்ளஸ் உயிர் முதல், இங்கே உயிர் முதல் எழுத்து. இப்போ இங்கே எக்ஸாம்பிள், கண் கூட்டல் அழகு. காங்கிறது ஒரு தனிக்குறில் எழுத்து. அதே ரெண்டு எழுத்துக்கு மேலேயோ இல்லை நெடில் எழுத்து கூட வந்தால் தான் இந்த கண்டிஷன். டைரக்டாக நம்ம உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி சேர்த்து எழுதுவோம். ஒருவேளை தனிக்குறில் எழுத்தா வந்திருந்து அப்படின்னா இந்த மாதிரி வரும்போது தனிக்குறில் முன் உயிர் வரின், தனிக்குறில் முன் உயிர் வரின்
ஒட்டு இரட்டும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதாவது தனி குறில் முன், இங்க தனி குறில் எழுத்து தான் இருக்கு, உயிர் வரின் ஒட்டெழுத்து இரட்டும். இரட்டும்னா இன்னொரு தடவை வரும், 2 தடவையா வரும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த கண் இங்க இருக்க இந்த இன் இன்னொரு தடவை சேர்ந்து வரும். அப்போ கண்ணழகு, இன் கூட்டல் ஆ நாவாகி கண்ணழகு அப்படின்னு மாறும். இதுதான் மெய்யீற்று புணர்ச்சி. மெய்யீற்று புணர்ச்சியில் 2 இருக்கு. மெய்யீற்றுல அதாவது நெடில் எழுத்து இல்லைன்னா 2க்கு மேற்பட்ட எழுத்து வர்றது, இல்லைன்னா தனி குறில் எழுத்து மட்டும் வர்றது. அடுத்தது திசை பெயர் புணர்ச்சி. திசைகள் அப்படின்னா 4 திசைகள் தெரியும். வடக்கு, கிழக்கு, மேற்கு, வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு அப்படின்னு நம்மளுக்கு 4 திசைகள் தெரியும். இதில் நன்னூல் விதி என்ன சொல்கிறாங்கன்னா, ஈற்று உயிர்மெய்யும். ஈற்றுனா என்ன அர்த்தம்? இறுதி எழுத்துன்னு அர்த்தம். இறுதி எழுத்தில் வர உயிர்மெய்யும் கவ்வொற்றும். கவ்வொற்றும்னா காங்கிற ஒற்றெழுத்தும் நீங்குதல் அப்படின்னா நீக்கி விடுறது. அதாவது ஈற்றெழுத்தில் வர ஒரு உயிர்மெய் எழுத்தும் கவ்வொற்றும்னா இக்குங்கிற எழுத்து, அதான் கா ஒற்றும். கா ஒற்றும்னா என்ன? இக்கு. கா ஒற்றும் நீங்குதல், நீங்கிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திசை வடக்கு கூட்டல் கிழக்குன்னு இருக்கும்போது நிலைமொழி ஈற்றில் இருக்க உயிர்மை எழுத்தும் கா ஒற்றும் அப்படின்னா இக்கு, இது 2ம் நீங்கி வடகிழக்குன்னு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. குடக்கு இந்த இப்போ நம்ம மேற்குன்னு சொல்கிறோம், அந்த காலத்தில் அதை குடக்குன்னு தான் சொல்லுவாங்க. குடக்குன்னா மேற்குன்னு அர்த்தம், குணக்குன்னா கிழக்குன்னு அர்த்தம். இப்போ இதுலேயும் அந்த இக்கு கூ மறைஞ்சு குடமலை அப்படின்னு ஆயிரும். இதுதான் ஈற்று அதாவது ஈற்று உயிர்மெய்யும் அதாவது கவ்வொற்றும் நீங்குதல் அப்படின்னா உயிர்மெய் எழுத்தும் இக்கும் சேர்ந்து நீங்கிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரகர மெய் நகர மெய்யாக திரிதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இற்கு கூட்டல் தெற்கு கூட்டல் மேற்குன்னு இருந்ததுன்னா அது கு மறைஞ்சு இர் வந்து இன்னா மாறுதல். அப்போ தென்மேற்கு. அடுத்தது தெற்கு கூட்டல் திசை தென் திசை அப்படின்னு மாறுறது. இதான் ரகர மெய் நகர மெய்யாக திரிதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ரகர மெய் லகர மெய்யாக திரிதல் அப்படின்னு, இது வந்து தெற்குக்கு. இப்போ நம்ம பார்க்கறது மேற்குக்கு. அங்கே ரகர மெய் லகர மெய்யாக மாறுதல். மேற்கு கூட்டல் நாடு மேல் நாடு அப்படின்னு மாறுது. மேற்கு கூட்டல் திசை மேல் திசை அப்படின்னு மாறுறது. இங்கே இருக்க ரகரம் இங்கே வந்து லகரமாக மாறுறது தான் ரகர மெய் லகர மெய்யாக திரிதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது லகரத்தில் உள்ள அகர உயிர் நீங்கி முதல் எழுத்து நீளுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, லகரத்தில் உள்ள அகரம், லகரம்ங்கிறது இங்கே என்னது? லா. இந்த லால இருக்க அகரம், அகரம்னா என்ன அர்த்தம்னா ஆ. அப்போ இதை இல் கூட்டல் ஆ இல் கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லலாமா? அதை தான் சொல்கிறாங்க. லகரத்தில் உள்ள அகர உயிர், அகர உயிர்னா இதுதான், நீங்கி, இது போயிருது, நீங்கி முதல் எழுத்து நீளுதல். இதில் முதல் எழுத்து எது? இது. அப்போ இது என்ன ஆகுதுன்னா, இது கீன் இருக்கா, நீளுதல்னா என்ன? நீண்ட ஓசையாகுது. அப்போ அது கீ அப்படின்னு மாறுது. அதுதான் கீழ் அப்படின்னு. இக்கு கூ இது எதனால மறையுது? உயிர்மெய்யும் கவ்வொற்றும் என்னாகும்? நீக்குதல். அப்போ இது நீங்கிரும். நீங்கிச்சுன்னா என்னாகும்? கீழ் நாடு அப்படின்னு ஆயிரும். இப்போ இங்கே இக்கு கூ அது மறைஞ்சிரும். இல் கூட்டல் ஆ வந்து என்னாகும்? நீங்கி போயிடும். இங்கே இருக்க எழுத்து நீண்டு ஒலிக்கும். அப்போ கீழ் திசை அப்படின்னு ஆகும். இதான் லகரத்தில் உள்ள அகர உயிர் நீங்கி முதல் எழுத்து நீளுதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பிற திசைகள் வந்தால், இது தவிர்த்து மித்த திசைகள் வந்துச்சு. தெற்கு கூட்டல் வடக்குனா தெற்கு வடக்கு, தெற்கு கூட்டல் மேற்குனா கிழக்கு கூட்டல் மேற்குனா கிழக்கு மேற்கு, வடக்கு கூட்டல் திசைனா வடக்கு திசை, மேற்கு கூட்டல் திசைனா மேற்கு திசைன்னு வரும். இதுதான் திசைகளில் ஏற்படுற புணர்ச்சி. அடுத்தது மகர ஈற்று புணர்ச்சி. மகர ஈற்று புணர்ச்சினா ஒரு லெட்டரில்
இம் வந்ததுன்னா எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதான். நிலைமொழி ஈற்றில் உள்ள இம் கெடுதல். அப்போது மகர ஈற்று புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழி ஈற்றில் இம் வந்ததுன்னா அது கெடுதல். கெடுதல்னா என்ன அர்த்தம்? மறைந்து போதல் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்ல, கெடுதல்னா மறைந்து போதல் அப்படின்னு. இப்போ பவளம் கூட்டல் இல் அந்த இம் என்னாகும்? நிலைமொழி ஈற்றில் உள்ள இம் கெடுதல், கெட்டு போய் பவள இதழ் அப்படின்னு ஆகும். இது என்னாகும்? இந்த லா இல் கூட்டல் ஆ அப்படின்னு இருக்கு. இப்போ நல்லா பாருங்க, நிலைமொழி ஈற்றிலையும் ஆ இருக்கு, வருமொழி முதல்லையும் ஆ இருக்கு, ஈ இருக்கு. அப்போ உயிர் எழுத்தும் ஒட்டாது, மெய் எழுத்தும் தான் ஒட்டும். இப்போ ரெண்டுமே உயிர் எழுத்து இருக்கு. இது நம்ம ஒரு விதிப்படி சரி பண்ணுவோம். எது? இ ஐ வழி எவ்வும் ஏனைய வழி வவ்வும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோமா? அப்போ இ ஐ இருந்தா எவ்வும், ஏனைய வழி வவ்வும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே இருக்கிறது ஆ, அப்போ இவ்வாயிரும். மிச்சம் இருக்க இ ஐ இதுக்கு மட்டும்தான் சரி, ஐ இதுக்கு மட்டும்தான் இவ்வு, மிச்சதுக்குள்ள இவ்வு. அப்போ இங்கே ஆ இருக்கனால நம்ம இவ் போட்டுக்கிறோம். அப்போ பவளவிதழ் அப்படின்னு மாறிடும். இப்போ கமலம் கண் இந்த இம் விகுதி கெட்டு போயிடும். நிலைமொழி ஈற்றில் இருக்க இம் கெட்டு போயிடும், இல் கூட்டல் ஆ ஆயிரும். இங்கே கா இருக்கு. அப்படி இருந்தால் என்ன ஆகும்? நல்லா யோசிச்சு பாருங்க. இங்கே உயிர் எழுத்து, இங்கே உயிர்மெய் எழுத்து இருக்கு. அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு விதி பார்த்துருக்கோம். அது என்ன விதி? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பக்கம் உயிர் ஈறு, இங்கே வல்லின எழுத்து, உயிர் ஈறு கூட்டல் வல்லின எழுத்து உயிரீற்று புணர்ச்சியில் நம்ம பார்த்துருப்போம். அப்போ என்ன வரும்? இங்கே வல்லின எழுத்து, இங்கே உயிர் எழுத்து இறுதியில் இருந்ததுன்னா இந்த வல்லின எழுத்துக்கு நிகரான வல்லின மெய் எழுத்து வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி இது கமலக்கண்ணாயிரும். இப்போ மரம் அடி அப்படின்னு இருக்கு, இம் விகுதி கெட்டு போயிடும். மர அடி, இந்த ராவை கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லலாம். எகெயின் உயிர் வந்தால் என்ன பண்ணுவோம்? இ ஐ வழி இவ்வும் ஏனைய வழி வவ்வும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இதை இ ஐ வழி எவ்வும் ஏனைய வழி வவ்வும்னு சொல்லியிருக்கோம். இங்கே ஏனைய வழி ஆ தான் இருக்கு, இவ் மரவடி அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ மகரமெய் ஈற்றில் கெடாமல் வருவது. இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்தது மகர ஈற்று, அதாவது ஒரு மகரமெய் நிலைமொழி ஈற்றில் இருந்தால் கெட்டு போகிறத தான் பார்த்தோம். இப்போ கெடாமல் வர சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. அது என்ன மாதிரி இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் இம் விகுதி, அதாவது மகர மெய் இருந்து வருமொழி முதல்ல வல்லின எழுத்து இருந்ததுன்னா, அதாவது வல்லின எழுத்து இருந்தது அப்படின்னா அந்த வல்லின எழுத்துக்கு நிகரான மெல்லின மெய் எழுத்து வரும். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த வல்லின எழுத்துக்கு நிகரான மெல்லின மெய் எழுத்து வரும். அப்போ இங்கே இச்சுக்கு நிகரான மெல்லின மெய் எதுன்னு கேட்டிங்கன்னா இஞ்சு. அப்போ நாஞ்சிரியேன் அப்படின்னு வரும். இதே மரம் கூட்டல் கண்டார், இம் விகுதி என்னாகும்னா இந்த பக்கம் கசதப, அதாவது வல்லின எழுத்துக்கள் இருக்கனால அந்த வல்லின எழுத்துக்கு நிகரான மெல்லின மெய் எழுத்து வரும். நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கசட தபர ஞயன நமன, இது வல்லின எழுத்து, இது மெல்லின எழுத்து, இது வல்லின மெய் எழுத்து, இது மெல்லின மெய் எழுத்து. ஒவ்வொரு வல்லின மெய் எழுத்துக்கும் அதுக்கு இணையான மெல்லின மெய் எழுத்து, அதுக்கு நேராக இருக்க எழுத்துக்கள் தான் வரும். இப்போ காக்கு இங்கு, இச்சுக்கு இஞ்சு, இட்டுக்கு இன்னு, இத்துக்கு இந்து, இப்புக்கு இம்மு, இருக்கு இன்னு. இப்போ காக்கு இங்கே என்ன வரும்? காக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது இங்கு, அப்போ இங்கே இங்கு வரும். இங்கே ஏன் இஞ்சு வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது இஞ்சு, அதனால தான் இங்கே இஞ்சு வந்திருக்கு. அப்போது இம் விகுதி என்னாகும்னா இந்த பக்கம் வல்லின எழுத்துக்கள் இருக்கனால அதுக்கு நிகரான மெல்லின மெய்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கு மரங்கண்டார் அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? அடுத்தது நும்
தம் யம் நம் இந்த மாதிரி எழுத்துக்கள் வந்தது அப்படின்னா அதுக்கு இணையான மெல்லின மெய் எழுத்தே வரும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 4 லெட்டர் வந்தது அப்படின்னா அதுக்கு நிகரான மெல்லினமை. இப்போது ஞாங்கிறது இதுக்கு இணையான மெல்லினமை இதாக தானே, அதே மெல்லினமையாக வரும். இங்கே என்ன மெல்லின எழுத்து இருக்கோ அதுக்கு இணையான மெல்லின மெய் எழுத்து தான் இங்கேயும் வரும். நும் கூட்டல் நான் ஞான், நும் கூட்டல் நூல் நுண்ணூல் அப்படிங்கிறது அதுக்கு இணையான மெல்லின மெய் தான் வரும். ஸோ மகர ஈற்று புணர்ச்சியில் ஒன்று இம் விகுதி கெட்டு வருதல், இன்னொன்று என்னன்னா ஒருவேளை வல்லின எழுத்து வந்ததுன்னா அதுக்கு இணையான மெல்லின மெய் எழுத்து அந்த மகர மெய் மாறுறது. அடுத்தது நும் தம் யம் நம் அப்படின்னு வந்ததுன்னா அது பக்கத்தாடி வர மெல்லின மெய் எழுத்தே அதுக்கு இணை எழுத்தா வருது. அடுத்தது மையீற்று பண்பு புணர்ச்சி. பண்பு புணர்ச்சினாலே அங்கே கன்ஃபார்ம் மை எழுத்து இருக்கும், ஒளிஞ்சிருக்கும்னு அர்த்தம், இல்லைன்னா இருக்கும்னு அர்த்தம். மையீற்றுனாலும் பண்பு புணர்ச்சினாலும் மை தான் காமனான விகுதியாக இருக்கும். விகுதினா என்ன அர்த்தம், ஒரு லெட்டருடைய இறுதி எழுத்து ஈற்றுன்னு சொல்லலாம், விகுதின்னு சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். ஈறு போதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மை போகிறது தான் ஈறு போதல். அதாவது மை இப்போ கெடுதல், மை கெடுதல், நம்ம இதுக்கு முன்னாடி இம் கெடுதல்னு பார்த்தோம். இம் கெடுதல்னா என்ன, இம் போயிரும், கெட்டு போயிடும், மறைஞ்சு போயிடும்னு அர்த்தம். அதே மாதிரி ஈறு போதல்னா மை கெடுதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ வெண்மை கூட்டல் கொடைனா மை கெட்டு போயிருச்சு, ஈறு போதல்னா மை கெட்டு போயிருச்சு, வெண்குடை அப்படின்னு மாறிடுச்சு. அடுத்தது இடை உகரம் ஈயாதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெருமை கூட்டல் அன் அப்படின்னா இதில் மை விகுதி ஈறு போதல் விதிப்படி கெட்டு போயிருச்சு. அடுத்தது இப்போ இந்த இறுதி எழுத்து, அதாவது மை விகுதி கெட்ட உடனே நிலைமொழி இறுதியில் வர எழுத்து உகரமாக இருந்ததுன்னா அது இகரமாக மாறிடும் சொல்கிறாங்க. அதாவது இப்போ பெரு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பெருனா இங்கே என்ன, ஈர் கூட்டல் ஊ. இவங்க என்ன சொல்கிறாங்க, இடை உகரம், இந்த உகரம் ஈ ஆதல், ஈ ஆதல்னா ஈ ஊங்கிறது ஈயா மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னாகும், இற்கூட்டல் ஈ ரீ ஆயிரும், அதை தான் சொல்கிறாங்க. இற்கூட்டல் ஈ ரீயா மாறிடும். பெரி கூட்டல் ஈ கூட்டல் அன். இப்போ என்ன சொன்னேன், அதாவது ஃபஸ்ட்டு மை விகுதி கெட்டு போயிடும், அடுத்தது உகரமாக இருந்தால் இகரமாக மாறிடும். இப்போ இது வரைக்கும் மாறிடுச்சு, பெரி கூட்டல் அன். இப்போ இங்கே என்ன எழுத்து இருக்கு, இற்கூட்டல் ஈ. திருப்பியும் பாருங்க, உயிர் எழுத்தும் என்ன ஆகாது, சேராது. மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் தான் சேரும். அப்போ இங்கே உயிரெழுத்து இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன், இ இ ஐ வழி யவ்வும் ஏனைய வழி வவ்வும். அதாவது இ இ ஐ வழி யவ்வும் ஏனைய வழி வவ்வும்னு சொல்கிறோம். இங்கே இருக்கிறது ஈ. அப்போது இ ஐக்கு என்ன வரும், இ. அப்போ அந்த ஈ நடுவில் சேர்த்துக்கணும், சேர்த்தா ஈ கூட்டல் ஆ யா, அப்போ பெரியன் அப்படின்னு அது மாறிடும். ஆதி நீராடல். ஆதி நீராடல்னா இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் பெருமை கூட்டல் ஊர் மை விகுதி கெட்டு போயிடும். அடுத்தது பேரு கூட்டல் ஊர், இந்த ரூவை நீங்கள் பிரிச்சிங்கன்னா இற்கூட்டல் ஊ அப்படின்னு வரும். உயிர் வரின் உட்குரல் மெய்விட்டோடும் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், அதாவது உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும்னா ஊ மெய்க்கூட இருந்து இறுதி எழுத்துல இருந்தால் ஓடிரும் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்னாகும், உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும்னா ஒரு வார்த்தையில் இறுதி லெட்டர் உகர எழுத்தாக இருந்தால் அதில் மெய்யோல இருந்து அந்த உகர எழுத்து ஓடிரும். இப்போ இங்கே இது கெட்டு போயிருச்சு, மறைஞ்சு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. போர்க்கூட்டல் ஊர் இற்கூட்டல் ஊ, அப்போ என்னாகும், ரூ பேரூர் அப்படின்னு மாறிடும். புரியுதுங்களா, பெருமை கூட்டல் ஊர்னு இருக்கும், மை விகுதி கெட்டு போயிடும், ரூ இருக்கு, இது இற்கூட்டல் ஊ அப்படின்னு சொல்லலாம். உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும்னா ஒரு லெட்டருடைய இறுதியில் உகர எழுத்து இருந்தால் அது மெய்யில் இருந்து அந்த ஊ மட்டும் ஓடிடும். அப்படி ஓடிடுச்சுன்னா பே இர் ப்ளஸ் ஊ இர் பேரூர் அப்படின்னு ஆயிரும். ஓகேங்களா. அடி அகரம் ஐ ஆதல்.
பசுமை கூட்டல் பொழில் இதில் மை விகுதி எப்பவும் போல் கெட்டு போயிடும். பசு கூட்டல் பொழில் அப்படின்னு இருக்கும். அடி அகரம் ஐ ஆதல் ஆ எழுத்தோ இல்லை ஆ எழுத்தோ இருந்ததுன்னா அது ஐயா மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பாங்கிறது இப்பு கூட்டல் ஆ. ஸோ அது என்னாகும்னா இப்பு கூட்டல் ஐயா மாறிடும். அப்போ என்னாகும்னா பைசு கூட்டல் பொழில் அப்படின்னு மாறிடும். இப்போ இங்கே இந்த சூங்கிற இடத்துல என்னாகும்னா முன்னின்று மெய்த்திரிதல் படி இதுக்கு இணையான இது வல்லின எழுத்து. இந்த வல்லின எழுத்துக்கு நிகரான மெல்லின எழுத்து வந்து மாறிடும். அப்போ மாறும் பொழுது பாக்கு மெல்லின மெய் எழுத்து, அதான் பாங்கிறது வல்லின எழுத்து, அதுக்கு இணையான மெல்லின மெய் எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா இம்மு. அப்போ அது இம்மா மாறி பைம்பொழில் அப்படின்னு மாறிடும். அடுத்தது தன்னற்று இரட்டல் அப்படின்னு அர்த்தம். இப்போது சிறுமை கூட்டல் ஊர், இதில் மை விகுதி கெட்டு போயிடும். சிறு கூட்டல் ஊர் அப்படின்னு வந்துடும். இந்த ரூங்கிறது இற்று கூட்டல் ஊ அப்படின்னு சொல்லலாம். உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும். அப்போ நிலைமொழி இறுதியில் ஊ இருந்தது, உகர எழுத்து இருந்தால் அது மெய்யை விட்டு அந்த ஊ எழுத்து கெட்டு போயிடும். அப்போ வெறும் சிற்கூட்டல் ஊ இருக்கும். வருமொழியில் உயிர் எழுத்து இருந்தது அப்படின்னா, அதாவது வருமொழியில் உயிர் எழுத்து இருந்தது, வருமொழியில் உயிர் எழுத்து இருந்து நிலைமொழியில் குறில் எழுத்து இருந்தால் இந்த எழுத்து 2 தடவை வரும். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அதாவது இந்த பக்கம் அதாவது இங்கே உயிர் எழுத்தும் இங்கே மெய் எழுத்தும் இருந்து அதுவும் தனி குறில் எழுத்து கூட இருந்தால் இந்த ஒட்டெழுத்து 2 தடவை வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த பக்கம் குறில் எழுத்து கூட ஒரு ஒட்டெழுத்து, இங்கே உயிர் எழுத்து. அப்போ இந்த எழுத்து 2 தடவை வரும். அப்போ என்னாகும்? தனி குறில் முன் மெய் ஒற்று இரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. தனி குறில் முன் உயிர்வரின் ஒட்டு இரட்டும் அப்படிங்கிற விதிப்படி இந்த இற்று இன்னொரு தடவை வரும். அப்போ இந்த மெய்யெழுத்தும் இந்த உயிரெழுத்தும் சேர்ந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேங்கிற விதிப்படி அது சிற்றூர் ஆயிரும். அடுத்தது முன்னின்று மெய் திரிதல். இது வெம்மை கூட்டல் நீர் மை விகுதி கெட்டு போயிடும். வெம் கூட்டல் நீர் முன்னின்று மெய்த்திரிதல் விதிப்படி, முன்னின்று மெய்த்திரிதல் விதிப்படி இந்த நீக்கு நிகரான ஒரு மெய்யெழுத்து உருவாகும். இதுதான் முன்னின்று மெய்த்திரிதல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வருமொழியில் வர ஃபஸ்ட்டு எழுத்துக்கு ஏற்ற மாதிரி நிலைமொழியில் இருக்க இறுதி எழுத்து மெய்யை வந்து திரியும். திரிதல்னா என்ன அர்த்தம்? அந்த எழுத்துக்கு பதிலாக இன்னொரு எழுத்து வரும் அப்படின்னு அர்த்தம். கெட்டும் போகாது, தோன்றவும் செய்யாது. திரிதல் அப்படின்னா என்னென்னா, அந்த எழுத்து திரிஞ்சு போய் வேற எழுத்து வரும். அப்போ இங்கே இருந்த வருமொழி எழுத்துக்கு ஏற்ற மாதிரி நிலைமொழியில் இறுதி எழுத்து திரியறது தான் முன்னின்று மெய் திரிதல். இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். செம்மை கூட்டல் தமிழ் செந்தமிழ், இந்த மை விகுதி கெட்டு போயிடும். செம் கூட்டல் தமிழ், இங்கே இருக்க வருமொழியில் இருக்க எழுத்துக்காக நிலைமொழி இறுதியில் இருக்கிறது திரிஞ்சு போய் இந்தாயி செந்தமிழ் அப்படின்னு உருவாகும். இது எல்லாம் தான் புணர்ச்சி கான்செப்ட்ஸ். அதாவது முன்னின்று மெய்த்திரிதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வருமொழியில் இருக்க உயிர் எழுத்துக்காக நிலைமொழியில் வருமொழியில் இருக்க முதல் எழுத்தை பொறுத்து நிலைமொழியில் இருக்க ஒற்றெழுத்து திரிஞ்சு போகிறது தான் அதாவது முன்னின்று மெய்த்திரிதல். அடுத்தது தன்னொற்றிரட்டல் அப்படின்னா என்னென்னா, தனி குறில் கூட உயிர் எழுத்து இங்கே வருதுன்னு தெரிஞ்சால் அந்த தனி குறிலில் வர ஒற்றெழுத்து 2 தடவை வருது. அடுத்தது மை விகுதிப்படி எப்போவுமே மை கெட்டு போகிறது. அதே மாதிரி இம் விகுதிப்படி இம்மும் கெட்டு போயிடும். ஆதி நீராடல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து நீண்டு ஒலிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அடி அகரம் ஐ ஆதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அகர எழுத்து இருந்தது அப்படின்னா அது வந்து ஐகார எழுத்தாயிரும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இடை உகரம் ஈயாதல். உகர எழுத்து இருந்ததுன்னா அது இகர எழுத்தா
மாறிடும் அப்படின்னு அர்த்தம். மெய்யீற்று புணர்ச்சினா ஈறுபோதல்னா மை விகுதி கெட்டுப்போதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இம்ல 2 டைப் இருக்கு. ஒன்று இம் விகுதி கெட்டு போகிறது, இன்னொன்று இம் விகுதி கெடாமல் இருக்கிறது. இம் விகுதி எந்த இடத்துல கெடாது அப்படின்னா, வல்லின எழுத்துக்கள் வறுமொழியில் வந்துச்சுன்னா அந்த வல்லின எழுத்துக்கு பதிலாக அந்த வல்லின எழுத்து வந்துச்சுன்னா இந்த இம் எழுத்துக்கு பதிலாக அந்த வல்லின எழுத்துடைய மெல்லின இணை எழுத்து அங்கே திரிஞ்சு போகிறது தான் மகர ஈற்றில் வர கெடாமல் இருக்க உள்ள எழுத்து. அதே மாதிரி இது பார்த்துட்டோம். ஒரு எழுத்தில் திசை எழுத்துக்கள் வரும் பொழுது ஈற்றெழுத்தில் உயிர்மெய் எழுத்தும் இக்கும் வந்ததுன்னா அதுவும் நீங்கி போயிடும். அதே மாதிரி மெய்யீற்று புணர்ச்சியில் 2 இருக்குது. ஒன்று நெடில் எழுத்து, இல்லைன்னா 2 எழுத்துக்கு மேலே வந்ததுன்னா உடல் ஒன்று, அதாவது உடலும் உயிரும் ஒன்றுவது இயல்பேங்கிற மாதிரி சேர்ந்துக்கும். அதே தனி குறில் கூட வந்ததுன்னா அந்த ஒட்டெழுத்து 2 தடவை ஒட்டி வரும். அடுத்தது உடம்பெடுமைனா ஐவழியவும் ஏனைய வழி வவ்வும் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பக்கம் வல்லின எழுத்து இருந்தது அப்படின்னா அதுக்கு இந்த பக்கம் உயிர் ஈற்றும், இங்கே வல்லின எழுத்தும் இருந்ததுன்னா இந்த வல்லின எழுத்துக்கு இணையான வல்லின மெய் எழுத்து அங்கே வரும் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாம் தான் புணர்ச்சியுடைய கான்செப்ட்ஸ்.